Hello learners, welcome to our channel Enjoy English. போன வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் வீட்டில் டெய்லி பேசக்கூடிய 5 சிம்பிள் சென்டென்சஸ் லேர்ன் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் செகண்ட் ப்ரோஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ப்ரோஸோட டைட்டில் என்ன? ஹவு த டாக் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் அ நியூ மாஸ்டர். டைட்டிலோட மீனிங் என்ன அப்படின்னா, டாக் வந்து அதோட புது மாஸ்டரை எப்படி தேர்ந்தெடுத்துச்சு, இதுதான் இதோட மீனிங். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ ரீட் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பிஃபோர் யூ ரீட், யூ மே நோ தட் த டாக் அண்ட் த உல்ஃப் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாகுக்கும் உல்ஃப்க்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, டாகோட ஆன்சஸ்டர்ஸ் தான் உல்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உல்வ்ஸ்லேருந்து தான் டாக்ஸ் வந்து வந்துச்சு, இவால்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் ஸ்டடி இருக்குது. கிட்டத்தட்ட உல்வ்ஸ்க்கும் டாக்ஸ்க்கும் ஒரே மாதிரி பர்சனாலிட்டி, ஒரே அப்பியரன்ஸ், ஒரே ட்ரெய்ட்ஸ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது மாறிடுச்சு. டாக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அனிமல்ஸாக மாறிடுச்சு. You may also know something about how over the centuries human beings have domesticated and tamed wild animals. So tamed அப்படின்னு இந்த பேராகிராஃபில் பிஃபோர் யூ ரீடில் 4th லைனில் டேம்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. டேம்ட் அப்படின்னா கண்ட்ரோல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பல நூற்றாண்டுகளாக ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, வைல்ட் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வைல்ட் அனிமல்ஸை பெட் அனிமல் மாதிரி வளர்த்துருக்காங்க அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி, செஞ்சுரிஸ்னால் நூற்றாண்டுகள்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான உல்ஃபை வந்து அதாவது ஃப்ரெண்ட்லி உல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான உல்ஃப் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்காது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரியான அனிமல்ஸை மனுஷங்க வந்து பெட் அனிமலாக வளர்த்துருக்காங்க. அதுதான் இந்த லைனோட மீனிங். ஹியர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் ஹவு த டாக் பிகேம் அ டேம் அனிமல். ஒரு காலத்தில் டாகுமே வந்து வைல்ட் அனிமலாக தான் இருந்துச்சு. அது எப்படி டொமஸ்டிக் அனிமலாக மாறிச்சு அப்படின்றதான் இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இன்ட்ரடக்ஷன் இது தான். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். டாக்ஸ் வேர் ஒன்ஸ் தேர் ஓன் மாஸ்டர்ஸ் அண்ட் லிவ் த வே உல்வ்ஸ் டூ. டாக்ஸ் ஒரு காலத்தில் அதுக்கு அதுவே மாஸ்டராக இருந்துச்சு. அதாவது அதுக்கு மாஸ்டர் அப்படின்னா, இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் மாஸ்டராக இருக்காங்கல்ல, அப்போ வந்து எந்த அனிமலும் இல்லை எந்த ஹியூமன் பீயிங்கும் அதுக்கு மாஸ்டர் இல்லை. அது ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு. உல்ஸ் இப்போ எப்படி இருக்குது, மற்ற அனிமல்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் டாகுமே இருந்துச்சு. இன் ஃப்ரீடம் அன்டில் அ டாக் வாஸ் பார்ன் ஹூ வாஸ் இல் ப்ளீஸ்ட் வித் திஸ் வே ஆஃப் லைஃப். ஒரு நாளைக்கு ஒரு டாக் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சா, அதோட வாழ்க்கையில் அதுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சு. இல் ப்ளீஸ்ட் அப்படின்னா வந்து நாட் ஹாப்பி. இட் வாஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் லைஃப். ஹி வாஸ் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் வாண்டரிங் அபவுட் பை ஹிம்செல்ஃப். வாண்ட்ரிங் அப்படின்னா சுற்றிட்டே இருக்கிறது, ரோமிங் அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ ரோம் பண்ணி அதுக்கு ரொம்ப டயர்டாச்சு. எதுக்காக அது ரோம் பண்ணிச்சு, நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. லுக்கிங் ஃபார் ஃபுட் அண்ட் பீயிங் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் ஹீ. ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ டாக் வந்து ஃபுட்டுக்காக, அதுக்கு ஃபுட்டு யாருமே கொண்டு வந்து தரமாட்டாங்க, அதுவே அதுக்கான ஃபுட்டை தேடிக்கணும். மற்ற அனிமல்ஸ் எப்படி தேடிக்குது, அதே மாதிரி அதுவே ஹண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னை விட ஸ்ட்ராங்கராக இருக்கிற அனிமல்ஸை பார்த்து பயந்துட்டு இருந்துச்சு. டாக்ஸை விட நிறைய அனிமல்ஸ் ஸ்ட்ராங்கர் இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து அது டாக் வந்து பயந்துச்சு. ஸோ அதுக்கான கரெக்டான ப்ரொடெக்ஷனும் இல்லை, சாப்பாடும் அதுவே தேடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த நிலைமையெல்லாம் பார்த்து அதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நம்மளும் ஒரு மாஸ்டர் தேடிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அப்போ தான் அதுக்கு ஒரு தாட் வந்துச்சு. செகண்ட் பேராகிராஃப். ஹீ தாட் இட் ஓவர் அண்ட் டிசைடட் தட் த பெஸ்ட் திங் ஃபார் ஹிம் டு டூ வாஸ் டு பிகம் த சர்வெண்ட் ஆஃப் ஒன் ஹூ வாஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி ஒன் ஆன் எர்த் அண்ட் ஹீ செட் அவுட் டு ஃபைண்ட் சச் அ மாஸ்டர். ஸோ ஃபைனலாக அது என்ன முடிவு பண்ணிச்சு அப்படின்னா, அதுக்கான பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு கீழே சர்வெண்ட்டாக இருந்துக்கலாம். அந்த நமக்கு மாஸ்டராக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு அனிமல் இருக்கணும். இல்லை ஒரு ஹியூமன் பீயிங் எப்படியோ நம்மளோட மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கணும், அவங்களுக்கு நம்ம சர்வெண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான தேடுதலை அது ஸ்டார்ட் பண்ணிச்சு. தேர்ட் பேராகிராஃப். ஹீ வாக்ட் அண்ட் ஹீ மெட் அ கின்ஸ்மேன் ஆஃப் ஹிஸ், அ பிக் உல்ஃப் ஹூ வாஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் ஹீ வாஸ் ஃபியர்ஸ். ஸோ ஃபைனலாக அது என்ன பண்ணிச்சு, தேடிட்டே இருந்துச்சு. அதோட தேடுதலோட முடிவு எப்படின்னா, அதோட கின்ஸ்மேனையே அது வந்து மாஸ்டராக செலக்ட் பண்ணிக்கிச்சு. கின்ஸ்மேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கின் அப்படின்னா ரிலேட்டிவ்
ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட டாக் அண்ட் உல்ஃப், அதாவது டாக் ஹாஸ் எவால்வ்ட் ஃப்ரம் உல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதுங்க ரெண்டுத்தையும் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த உல்ஃபை வந்து அது வந்து மாஸ்டராக செலக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் ஹீ வாஸ் ஃபியர்ஸ் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு வயலண்ட்டான ஃப்ரைட்டனிங்கான அனிமல். உல்ஃப்னால் நம்ம பார்த்து எல்லாருமே மற்ற அனிமல்ஸ்லாம் பயப்படும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமலாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இது மாஸ்டராக செலக்ட் பண்ணிக்கிச்சு டாக். வேர் ஆர் யூ கோயிங் டாக், த உல்ஃப் ஆஸ்க்ட். எங்கே போகிற அப்படின்னு டாகை பார்த்து உல்ஃப் கேட்குது. ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் ஒன் டு டேக் அப் சர்வீஸ் வித், வுட் யூ லைக் டு பி மை மாஸ்டர் உல்ஃப். ஸோ டாக், இது வந்து டாகுக்கும் உல்ஃப்க்கும் நடக்கிற கான்வர்சேஷன். ஸோ டாக் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படின்னா இந்த இடத்துல டாகை குறிக்குது. நான் வந்து ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணணும், அதாவது ஒருத்தரை நான் என் மாஸ்டராக தேர்ந்தெடுக்கணும், அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என் மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஐ டோன்ட் சி ஒய் நாட், த உல்ஃப் செட் அண்ட் திஸ் அக்ரீட் அப்பான் அண்ட் த டூ ஆஃப் தெம் வென்ட் ஆன் டுகெதர். ஒய் நாட், ஏன் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இது வந்து டாக்கு மாஸ்டராக இருக்க அக்ரி பண்ணிக்கிச்சு. ஸோ ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஜங்கிள் பாத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப், they walked and all of a sudden the wolf lifted his nose, sniffed, darted quickly off the path and into the bushes and crept deeper into the forest. எல்லா வேர்ட்ஸ், ஒரு சில டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்க்கு மீனிங் வந்து பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. டார்டட் அப்படின்னா மூவ்ட் குவிக்லி, சடன்லி, வேகமாக நடந்து போகிறது. அதாவது நம்ம மெதுவாக நடக்கிறத வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேகமாக நடக்கிறத டார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. திடீர்னு உல்ஃப் என்ன பண்ணிச்சு, அதோட நோஸை லிஃப்ட் பண்ணுது. ஸ்னிஃப் பண்ணுறதுனா முகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. அனிமல்ஸ், ஒரு சில அனிமல்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணும்ல, ஸ்மெல்லை வச்சு எந்த அனிமல் பக்கத்தில் இருக்குது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த உல்ஃபுமே வந்து ஸ்னிஃப் அப்படின்னா ஸ்மெல் பண்ணுறது, தமிழில் முகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மெல் பண்ணிவிட்டு வேகமாக நடந்து போகுது. எங்கே நடந்து போகுது அப்படின்னா புஷஸ்க்குள்ளே போகுது. புஷஸ்னால் புதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் க்ரிப் டீப்பர் இன்டு த ஃபாரஸ்ட்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பராக வந்து க்ரீப் பண்ணிட்டு போகுது, மெதுவாக நகர்ந்துக்கிட்டே போகுது. த டாக் வாஸ் மச் சர்ப்ரைஸ். டாக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் வந்து திடீர்னு இந்த உல்ஃப் வந்து புஷஸ்குள்ளே போகுது அப்படின்ற மாதிரி. வாட்ஸ் கம் ஓவர் யூ மாஸ்டர். ஸோ என்னாச்சு உங்களுக்கு, அதாவது வாட் ஹாஸ் ஹேப்பன். கம் ஓவர் அப்படின்னா என்ன அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது, இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தமும் இருக்குது. வாட் ஹாஸ் ஃப்ரைட்டன் யூ. ஸோ எதை பார்த்து நீ இவ்வளோ பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்குது. ஃப்ரைட்டன்னா பயப்படுறது. கான்ட் யூ சி தேர் இஸ் அ பேர் அவுட் தேர் அண்ட் ஹீ மைட் ஈட் அப் போத் ஆஃப் அஸ், யூ அண்ட் மீ. உனக்கு கண்ணுக்கு தெரியலையா, அதுக்கு என்ன பதில் சொல்லுது உல்ஃப், உனக்கு கண்ணுக்கு தெரியலையா டாக், அங்கே பாரு ஒரு பேர் இருக்குது, அவன் வந்து நம்ம ரெண்டு பேரையுமே சாப்பிட்ருவான் அப்படின்ற மாதிரி உல்ஃப் வந்து டாக் கிட்ட சொல்லுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உல்ஃபை விட பேர் ஸ்ட்ராங்கர். டாக் என்ன யோசிச்சு, எல்லா அனிமல்ஸை விட உல்ஃப் கொஞ்சம் ஃபியர்ஸ், அதாவது கொஞ்சம் வயலண்ட்டாக அக்ரெசிவாக இருக்குது, ஸோ நம்ம இதை மாஸ்டராக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு. பட் உல்ஃப் எதை பார்த்து இப்போ பயப்படுது, பேரை பார்த்து பயப்படுது. ஆக்சுவலாக இதை பியர் அப்படின்னு எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து மிஸ்ப்ரொனவுன்சேஷன், அதாவது தப்பான ப்ரொனவுன்சேஷன். கரெக்டான ப்ரொனவுன்சேஷன் வந்து பேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். Seeing that the bear was stronger than the wolf, the dog decided to take up service with him. So இப்போ வந்து என்ன யோசிக்குது டாக், உல்ஃப் ஸ்ட்ராங்கர் இல்லை போல், உல்ஃபை விட வந்து பேர் ஸ்ட்ராங்கராக இருக்குது, ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு கீழே வேலை செய்யலாம், பேரை வந்து நம்ம ஏன் மாஸ்டராக ஏற்றுக்கக்கூடாது, அதுக்கு கீழே நம்ம வேலை செய்யலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு he left the wolf and asked the bear to be his master. உல்ஃபை விட்டுட்டு பேர் கிட்ட நீ என் மாஸ்டராக இருக்கியா அப்படின்ற மாதிரி போய் கேட்குது. நெக்ஸ்ட் பேஜ், the bear agreed to this readily and said, let us go and find a herd of cows. பேர் உடனே என்ன சொல்லுது, ஓகே அப்படின்ற மாதிரி இம்மீடியட்டாக அக்ரி பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு ஹர்ட் ஆஃப் கவுஸ், ஹர்ட்னால் கூட்டமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கலெக்டிவ் நவுன் அப்படின்னு, கிராமரில் ஹர்ட் அப்படின்றத கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கூட்டமாக இருக்கிற கவுஸை போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேர் வந்து டாக் கிட்ட சொல்லுது. I'll kill a cow and then we can both eat our fill. ஸோ நம்ம ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடலாம், நான் ஒரு கவ்வை வந்து கில் பண்ணிடுறேன், நம்ம ரெண்டு பேரும் அதை ஃபுட்டாக சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. 6th paragraph, they walked on and soon
saw a herd of cows, but just as they were about to come up to it, they were stopped by a terrible noise. ஸோ அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு கூட்டமாக ஒரு கவுஸ் ஒரு இடத்துல இருக்குது, அதையும் பார்க்குறாங்க. ஸோ அது கிட்ட போகும்போது ஒரு டெரிபிள் நாய்ஸ் கேட்குது. டெரிபிள் அப்படின்னா ரொம்ப சத்தம். டெரிபிளுக்கு ஒரு இடத்துல ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ ஐ ஹேட் அ டெரிபிள் டே, உன்னோட டே எப்படி இருந்துச்சுன்னா ஐ ஹேட் அ டெரிபிள் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப மோசமாக இன்றைக்கி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல டெரிபிள் நாய்ஸ் அப்படின்னா ரொம்ப சத்தமாக ஒரு நாய்ஸ் கேட்டுச்சு. The cows were moving loudly and running in panic in all directions. கவுஸ் சத்தம் போடும்ல, அதை வந்து மூவிங் சவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கவுஸ் கொடுக்குற நாய்ஸை மூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமாக வேகமாக சத்தம் போட்டுட்டு, பேனிக் அப்படின்னா பயம், டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பயப்படாத அப்படின்னு. இந்த இடத்துல கவுஸ் வந்து பயந்துட்டு எல்லா திசையும் நோக்கி ஓடிச்சு. என்னாச்சு, அது எதனால் பயந்துச்சு? The bear looked out from behind a tree and then he too ran hastily deeper into the forest. பேரும் என்ன பார்த்துச்சு, அதாவது ஒரு ட்ரீக்கு பின்னாடி இருந்து அந்த பிக்சரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த மரத்துக்கு பின்னாடியிலேருந்து என்ன நடக்குது, ஏன் இந்த கவுஸ்லாம் இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுவும் என்ன பண்ணிச்சு, அந்த பேருமே வேகமாக ஹேஸ்டிலி அப்படின்னா வேகம்னு அர்த்தம், வேகமாக வந்து ஃபாரஸ்ட்குள்ளே ஓடிடுச்சு. ஓகே, இந்த கவுஸ் பேர் இது எல்லாமே எந்த அனிமலை பார்த்து இல்லை எந்த விஷயத்தை பார்த்து பயந்துருக்கோம், எதனால் வேகமாக ஓடிருக்கோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம 7 பேராகிராஃப்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். பார்ட் 2, அதாவது மீதி இருக்கிற பேராகிராஃப்ஸ்லாம் நான் பார்ட் 2 கம்பைல் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.